தேவன் தம்முடைய வார்த்தையை எத்தனை வல்லமை உள்ளதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியின் சகல பிரஸ்தாபத்தை விட தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை ஏசாயாவிலே சொல்லுகிறான், ஒரு நாளும் அது வெறுமனே திரும்புவதில்லை. எதற்கு அனுப்பினாரோ இந்த வசனம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. எதற்காக இந்த கால ஓலை வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறாரோ, உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் பிரச்சனைகள், நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலையே என்று சொல்லி வேதனைப்படுகிற அந்த காரியங்களை நடத்திட இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிங்க. இந்த வார்த்தை வேற ஒன்றுமில்ல, இந்த வார்த்தை தான் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறார். தேவஜனமே, இந்த கால ஓலை நாம் ஏன் பயப்பட வேண்டாம்? அவர் மரித்தொருந்து எழுந்தார் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய சத்தியமாக. பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், உலகத்தின் அதிகாரத்தை ஜெயித்தார். நாம் நிருபங்களிலே வாசிப்பது போல எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை தந்தருளினவர், அவரை உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்று அந்த நாமத்துக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. வானத்தின் கீழே, பூமியின் மேலே, வாகமத்தில் இது குறித்து நல்ல தெளிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருடத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். இது நம்முடைய பண்டிகையின் காலங்கள். அதீதமான செலவுகள் நம்முடைய ஆலயத்திற்கு, சபைக்கு, ஊழியத்திற்கு, குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நாம் அதை குறித்தும் கவலைப்படுவோம். ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருவார். தேவனுக்கு பயந்து நடக்கிறவல்ல, தேவ பிள்ளைய, தேவ ஜனமே, நீங்க பயப்படாதீங்க. இந்த வசனம் உங்களை விடுவிக்கிற வசனமாய் இருக்கிறது. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார்.